அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க தலைப்பு இந்திய தேசிய இயக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்டதான் ஆங்கில கல்வி. இந்த புதிய ஆங்கில கல்வி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை, அதாவது கல்வி பயின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை உருவாக்குது. இந்த நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க தொடங்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இந்திய சீர்திருத்தவாதிகளில் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சிக்கிறதுக்கு இவங்க பெருசாக வந்து தயங்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு பதிலாக இந்தியாவோட பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டுக்கு இடையே உள்ள இணக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக அப்படி இருக்கும் போதிலும் அவர்களின் கருத்துக்கள் செயல்பாடுகள் எதை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா, உடன்கட்டை ஏறுதல், சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளையும் சமூக தீமைகளையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருந்தாங்க. அப்படி 19ஆம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் 2 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று, சமூகத்தில் சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படிங்கிற வரக்கூடிய இயக்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, பிரம்ம சமாஜ்யம், பிரார்த்தனை சமாஜ்யம், அலிகார் இயக்கம், இது எல்லாமே வந்து சமூகத்தில் சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக ஆரிய சமாஜியம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து சமூகத்தில் புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பூனேல ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், இவர்களெல்லாம் வந்து ஒரு வகைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வங்காளத்தில் இருக்கக்கூடிய தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில் தொடக்க கால கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது சீர்திருத்த தொடங்குனது யார் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய். என்ன தொடங்குறாரு அப்படின்னா, பிரம்ம சமாஜ்யம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. ராஜாராம் மோகன் ராயோடைய காலம் 1772 1833 வரைக்குமான காலகட்டம். மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதியில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தாய்மொழியான வங்காள மொழியில் மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழிகள்லையும் வந்து புலமை பெற்றவராக இருக்கார். 1815 காலகட்டத்தில் ஆத்மீய சபை அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்குறாரு. அதுதான் பின்னால் பிரம்ம சமாஜ்யம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் அடையுது. இந்த பெயர் மாற்றம் கொடுத்தது யார் அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர். அவர் தான் வந்து பிரம்ம சமாஜ்யம் அப்படின்னு வந்து பெயரை மாற்றுறாரு. ஓகேவா? இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளை, கேடுகளை விளைவிக்கும் சமய மரபுகளை வந்து எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு கிடையாது அப்படின்ற கருத்துக்களை தாக்கத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உபநிடதங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்து மறைநூல்கள் எல்லாமே வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டையும் ஒரு கடவுளை வணங்குவதையும் தான் வந்து உபதேசிக்குது அப்படிங்கிறாரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த காலகட்டங்களில் சமூகத்தில் இருக்கக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படிங்கிறதும், குழந்தை திருமணம், பலதரம் மனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரபு சார்ந்த கொடுமைகளை இவர் வந்து பெரிதும் வந்து கவலை அடைகிறாரு. அதுக்கான வந்து சிற்றேடுகளை வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் வந்து ஏற்றுகிறாரு. அதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா, இந்த ராஜாராம் மோகன் ராய். இவரோட பேர் என்ன அப்படின்னா, ராம் மோகன் ராய் அப்படிங்கிறத இவரோட பேர். ராஜா அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுத்த பட்டம். யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 2ஆம் அக்பர் வந்து முகலாய பேரரசு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 2ஆம் அக்பர். ஸோ அவர் தான் வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. ஏன் கொடுத்துருப்பாரு அப்படின்னா, அவருக்கான ஓய்வூதியம் வாங்கி கொடுக்கறதுக்காக இவர் வந்து லண்டன் வந்து போயிருப்பார். ஸோ அதனால் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து 2ஆம் அக்பர் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்கிறாரு. ஆண்கள் வந்து பெண்களை கீழானவர்களாக நடத்துகிறத இவர் வந்து எதிர்க்கிறாரு. ஓகேவா? பெண் கல்வி வந்து வழங்கணும் அப்படின்ற கருத்தை வந்து பலமாக வந்து முன்வைக்கிறாரு. ஓகே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1828 பிரம்ம சமாஜ்யத்தை நிறுவி ஆகஸ்ட் 20, ஓகேவா, ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் வந்து ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயிலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருவுருவச் சிலை எதுவும் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, ஒரு கடவுளை தான் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, திருவுருவச் சிலை எதுவும் இல்லை. அங்கே அவரோட வாசகம் ஒன்றும் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடல் ஆகாது அப்படின்னு
எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா? இந்த பிரம்ம சமாஜ்யம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு, பொருளற்ற சமய சடங்குகளையும், சம்பிரதாயத்தையும் எதிர்த்தது அப்படிங்கிறாங்க. தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜ்யம் கல்வி கற்றக்கூடிய கல்வி அறிவு உள்ள ஆட்களை மட்டும் தான் வந்து போய் சென்றடைஞ்சது. ஆனா, சமூகத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள தன்பால் ஈர்ப்பதில பிரம்ம சமாஜ்யம் வந்து தோல்வியுற்றதுனால, இதனுடைய தாக்கம் மிகவும் எப்படி சொல்றது? கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய மறைவு எப்போ அப்படின்னா, 1833ல இவர் வந்து லண்டன்ல பிரின்ஸ்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓய்வூதியம் கேட்க போயிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த டைம்ல தான் வந்து இறந்திருப்பாரு. அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா, இவர் இறப்பிற்கு அதுக்கு அடுத்து அதாவது இவர் இறப்பிற்கு பின் வந்து யார் வராங்க அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்த பிரம்ம சமாஜ்யத்தோட பொறுப்பை ஏத்துக்கிறாரு. ஓகேவா? இவர் வந்து ஒரு 4 கொள்கைகள வந்து முன்வைக்கிறாரு. தொடக்கத்தில் ஏதுமில்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அப்படிங்கிறாங்க. அவரே இவ்வுலகத்தை படைத்தார். ஸோ இந்த மாரி வந்து ஒரு 4 கோட்பாடுகள் வந்து வைக்கிறாங்க. அடுத்ததா இவர தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னா, கேசவ சந்திர சென் அப்படின்றவர் வந்து இந்திய பிரம்ம சமாஜ்யம் அப்படின்றத தொடங்குறாரு. ஸோ இந்த கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாதி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஸ்லோவா தான் நடக்கணும். ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? இவங்களோட இதில வந்து ஸ்லோவா இருக்கும். ஆனா, இதில இருக்கக்கூடிய இந்த இளமையா இருக்காங்க இல்லையா? ஸோ இளைஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் அது வந்து விரைவா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்படி இந்த கேசவ சந்திரசேன் அப்படின்றவர் வந்து எப்போ வந்து இந்த சபையில இணையிறாரு அப்படின்னா, 1857ல வந்து இணையிறாரு. அதற்கப்புறமா 1866ல இந்த சபை 2ஆக பிளவுபடுது. ஸோ தேவேந்திரநாத் தாகூரோட இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்திய பிரம்ம சமாஜ்யம் சாரி ஆதி பிரம்ம சமாஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுக்கிறாங்க. இந்த கேசவ சந்திர வித்யாசன் இருக்கார் இல்லையா? கேசவ சந்திரசேன் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் வந்து இந்திய பிரம்ம சமாஜ்யம் அப்படின்ட்டு வந்து உருவாக்குறாங்க. ஆனால் இந்த இந்திய பிரம்ம சமாஜ்யம் இரு பிரிவுகளாக பிளவுபடும். ஏன் அப்படின்னா, இந்திய பிரம்ம சமாஜ்யம் சாதாரண சமாஜ்யம் இல்லை சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களோட கோட்பாடே என்ன இருக்கும் அப்படின்னா, குழந்தை திருமணத்தை ஆதரிக்கக்கூடாது அப்படின்றத தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கேசவ சந்திரசேன் இவருடைய 14 வயது குழந்தைய ஒரு மகளை இளவரசர் ஒருத்தருக்கு வந்து திருமணம் செய்து வைப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரூல்ஸ் போடுறதே நாம தான், அதை பிரேக் பண்ணுறதும் நாம தான் அப்படின்னு இருக்கும்போது, இதில் இருக்கக்கூடிய அதாவது இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சாதாரண சமாஜ் அப்படின்றதுக்கு விலகி சாதாரண சமாஜ் அப்படின்றத வந்து நிறுவியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வர்றது யார் அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இவர் தான் வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி தான் வந்து இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவர். ராஜாராம் மோகன் ராய் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு அதாவது அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, மேலை நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவை தான் வந்து எடுத்து முன் வச்சாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களே வந்து முற்போக்கானது தான் அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து முன் வச்சிருப்பாரு. வாதம் மட்டும் வச்சது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சே வந்து ஒரு நூல் வந்து வெளியிட்டிருப்பாரு. அதனால வந்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார் அப்படிங்கிறாங்க. யார்? இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? ஓகே. அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தார். எந்த மறைநூல்கள்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய மறைநூல்களை வச்சு சான்றுகள் வந்து முன்வைக்கிறாரு. அவர் தனது கருத்துக்களை ஆதரவான வாதங்களையும் கொண்டு சிறு நூல்களை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண் கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கு முக்கிய பங்காற்றுறாரு. பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவுறதுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பருவத்திலே விதவையாயிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான மேம்படுத்துவதற்கான தன்னுடைய வாழ்வையே வந்து முழுசாக அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தலைமையேற்ற ஒரு இயக்கத்தின்படி தான் வந்து 1856ல் மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவை வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து அது வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சட்டம் குழந்தைகளை வந்து விதவை ஆகிறவங்க இல்லையா, அவங்களுடைய அவங்க நிலைமையை வந்து மேம்படுத்துறதுக்கும் நிரந்தரமாக விதவையாக இருக்கிறதுக்கான ஆபத்திலிருந்து அவர்களை காப்பதற்கும் நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது வந்து எழுதப்படுது. சின்ன வயசுலேயே ஒருத்தவங்க விதவை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் விதவையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பாக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த விதவை வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா, அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் ஒருத்தரோட கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மனைவியும் அவங்களோட வந்து உடன்கட்டை ஏறணும்.
ஸோ இதுதான் வந்து சதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சதியை வந்து ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர். எந்த வருடத்தில் வந்து ஒழிச்சாங்க அப்படின்னா 1828 வில்லியம் பெண்டிங் பிரபு அவரால் தான் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏன் வந்து இதை ஒழிச்சதுக்கு அடுத்து அப்போது உடன்கட்டை ஏறுறது இல்லை, ஆனால் விதவையாக இருக்கவங்க விதவையாக தான் இருக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு, மறுமண சீர்திருத்த சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைமை எடுக்கிறாரு. அதன்படி இந்த சட்டமும் வந்து இயற்றப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ சதி ஒழிக்கணும் அப்படின்னு ஏன் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சிருப்பாரு அப்படின்னா, அதில் ஒரு உள்நோக்கமும் இருக்கும். என்ன அப்படின்னா, அவருடைய அண்ணன் மனைவி, அவங்க அண்ணன் வந்து இறந்துருப்பாங்க, அவங்க அண்ணன் மனைவி உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து ரொம்பவும் மன வருத்தம் அடைஞ்சிருப்பார். அதற்கு முன்னாடி இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வேலையும் செஞ்சுட்டு இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ இது வந்து ராஜாராம் மோகன் ராயோடது. இப்போ நம்ம பேக் டு த டாபிக், எங்கே ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட கிட்ட வருவோம். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் கண்டென்ட் 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்படுது. ஸோ விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது வந்து 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்படுது. ஓகேவா. அதுவே 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்படுது. அந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சேரும். அப்போ திருமண சட்டமும் அவருக்கு தான், விதவை மறுமண சட்டம் அப்படின்றதும் அவரால் தான் இயற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1891 12 வயதாகவும் 1925 13 வயதாகவும் உயர்த்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து 1929 வரைக்கும் காகிதத்தில் மட்டும்தான், அதாவது பேப்பரில் மட்டும்தான் இந்த ஆக்ட் வந்து இருக்குது. பட் யாருமே வந்து அதை பெருசாக ஃபாலோ பண்ணல. யாருக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, படித்தவங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதனோட அறிவு வந்து தெரிஞ்சிருக்கு. இதை பற்றின அந்த நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரார்த்தனை சமாஜம். ஸோ பிரார்த்தனை சமாஜம் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படின்னா, மகாராஷ்டிரா பகுதியில் சீர்திருத்த நடவடிக்கைக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். ஓகேவா. பிரம்ம சமாஜத்துக்கு இணையான பம்பாயில் தொடங்குறாங்க. பிரம்ம சமாஜம் எங்கே தொடங்குறாங்க, வங்காளத்தில் தொடங்குறாங்க. யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டுச்சு. அப்போ பிரார்த்தனை சமாஜம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் பம்பாயின்ற பகுதியை தொடங்குறாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்டது தான் பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது. அப்போ யாரால் தொடங்கப்படுது அப்படின்னா, ஆத்மரங் பாண்டரங் அப்படின்றவரால் வந்து தொடங்கப்படுது. அவரோட காலம் எந்த காலத்தில் தொடங்குறாங்க, 1867 தொடங்குறாங்க. ஓகேவா. 1867 பம்பாயில் ஆத்மரங் பாண்டரங் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் 2 உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. யார் அப்படின்னா, ஆர்சி பண்டேக்கர், அதுக்கடுத்து தான் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதாவது எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்சி பண்டேக்கர், எம்ஜி ரானடே, இவர்கள் இருவருமே வந்து நீதிபதிகள். இவ்விருவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதி மறுக்கணும் அப்படின்றாங்க. சாதி மதம் இருக்கக்கூடாது, சாதி மறுப்பு, சமபந்தி, எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம் செய்யணும், பெண்களுக்கு வந்து பெண்களோட கல்வி இருக்கணும், அதுக்கடுத்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா. இதில் இந்த பாடம் முழுக்கமே 19ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னாலே, மோஸ்ட்டாக என்ன கருத்துக்கள் வந்து முன் வச்சுருப்பாங்க அப்படின்னா, சதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நலன்கள் வந்து கொடுக்கப்படணும், அதுக்கடுத்து வந்து பெண் கல்வி கொடுக்கணும், விதவைக்கான மறுமணம் கொடுக்கணும், குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கருத்துக்களை சார்ந்தே தான் வந்து நிறைய இயக்கங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த விஷயத்தை முன் வச்சு ஒவ்வொரு இயக்கங்களும் தொடக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பேக் டு த டாபிக், இந்த எம்ஜி ரானடே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விதவை மறுமண சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சங்கம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 1861 அங்கே விதவை மறுமண சட்டம், அது வந்து எங்கள் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அந்த அவரோட டேர்ம்ஸில் வந்து வர்றது என்ன அப்படின்னா, மறுமண சட்டம். ஓகேவா. அது வந்து 1856. அதே போல் 1860 வர்றது, அவரோட டேர்ம்ஸ்லேயே வர்றது திருமண சட்டம், திருமண வயது சட்டம் முதல்ல அப்போ தான் எழுதுகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, 1861 விதவை மறுமண சங்கம் அப்படின்றது ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த பகுதியில் வருது, மகாராஷ்டிராவில் பம்பாய் பகுதியில் வருது. ஓகேவா. அடுத்ததாக 1861 இந்த விதவை மறுமண சங்கம் அப்படின்றத தொடங்கினாங்க. யாரால் தொடங்கப்படுதுன்னா, எம்ஜி ரானடேவால் தொடங்கப்படுது. அவரே அடுத்து வேறு என்ன தொடங்கியிருக்காரு அப்படின்னா, பூனே சர்வஜனிக் சபா அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. எந்த வருடம் அப்படின்னா 1870. இந்த காலமும் அவர் தொடங்கப்பட்ட அந்த சங்கம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்கலாம். தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறது 1870
1884 வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 3 தொடங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சார்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 வந்து நிறுவியிருக்காரு. அடுத்ததா பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஓகேவா? இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தயானந்த சரஸ்வதி. இவர் என்ன இயக்கத்தை வந்து கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. எந்த வருடம் அப்படின்னா 1875 காலகட்டத்தில் ஆரிய சமாஜ்ங்கிறத உருவாக்குனது யாரு? தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் இவர் எதை வந்து இவர் எதில் வந்து எதுக்காக சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, சமயங்கள் சார்ந்த சீர்திருத்தங்களை வந்து பண்ணியிருப்பார். அவங்க பண்ணது சமூகம் சார்ந்த சீர்திருத்தங்கள். அதாவது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ பேக் டு த டாபிக். அதாவது சமூகம் சார்ந்து வரக்கூடிய சீர்திருத்தங்களை செஞ்சது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம். ஓகேவா? அது சமூகம் சார்ந்து வர்றது. இது சமயம் சார்ந்து வர சீர்திருத்தங்கள் செஞ்சது வந்து என்ன அப்படின்னா, ஆரிய சமாஜம் 1875 யார் வந்து துவங்குறாங்க? இதை துவங்குறது யார் அப்படின்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரோட காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1824 83 வரைக்குமானது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்குறாரு. அப்போது ஆரிய சமாஜம் எந்த இடத்துல தொடங்குது அப்படின்னா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களாக வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இவருடைய நூல், ஸோ இவர்கிட்ட இருந்து கேட்கப்படும் கேள்வியெல்லாம் என்ன, அது மட்டும் தான் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இவருடைய நூல் வந்து என்ன அப்படின்னா, சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் என்ன கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறார் அப்படின்னா, அதே தான், குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்க வழக்கங்கள் அயல்நாடு சென்று வந்தால் தீட்டு அப்படின்ற சொல்லப்படுதலும் மறைநூல்கள் வந்து ஏற்றுக்கப்படலை அப்படின்றது வந்து முன்வைக்கிறாரு. ஓகேவா? அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரிக்கணும், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பதாகும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை மறுத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதனுடைய முழக்கமாக வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே சமயங்களில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கோம். அதாவது பிரிட்டிஷில் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மத மாற்றம் வந்து நிறைய நடந்திருக்கும். அதை வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, முக்கிய குறிக்கோள் எதிர் மத மாற்றம் என்பதாகும். அவருடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, எதிர் மத மாற்றம் அப்படின்றாரு. ஏற்கனவே இஸ்லாமிலிருந்து அதாவது இஸ்லாமும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றி, அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வந்து வகுத்தது அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவர் கொடுக்கப்படக்கூடிய அந்த கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, இவங்க முன்னிறுத்தப்படக்கூடிய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, குழந்தை திருமணம், விதவை மறுமணத்துக்கு மறுப்பு, அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அயல்நாட்டுக்கு போயிட்டு வந்தால் அது வந்து தீட்டு அப்படிங்கிறத மறைநூலே ஏற்றுக்கலை அப்படின்ற விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுள் வழிபாடு தான் இருக்கணும், அதுக்கடுத்து உருவ வழிபாடை வந்து நிராகரிக்கணும், பிராமணர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய சமய சடங்குகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கான முழக்கமாக தான் என்ன சொல்கிறாரு, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த பீரியடில் நடந்துட்டு இருந்த அந்த இன மாற்றம், ஸோ இஸ்லாமியர்கள், அதாவது இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களாக மாறுறது, மறுபடியும் இந்துக்கள் வந்து கிறிஸ்துவர்களாக வந்து மாறுறது, இந்த மாதிரி மத மாற்றம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள திரும்பவும் வந்து தன்னுடைய மதத்துக்கு, அதாவது இந்து மதத்துக்கே திரும்ப வரணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் வராங்க. சமய சீர்திருத்தம் மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தங்கள்லையும் வராங்க. அதில் கல்வியை பரப்புகிறாங்க. ஓகேவா? கல்வியை பரப்பக்கூடிய பணியை முக்கிய சாதனையாக வந்து செய்கிறாங்க. சமாஜ் பல தயானந்த ஆங்கிலோ வேதிய பள்ளியையும் கல்லூரியும் வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து யார் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இவர் வந்து கல்கத்தா பகுதியில் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊரில் எளிய ஒரு அர்ச்சகராக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா, இந்த ஒரு பூசாரியாக இருக்கிறது தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றாங்க. இவருடைய காலம் 1836 1886 வரைக்கும். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவருமே அதே தான் சொல்லியிருப்பார். இவர் வந்து ஒரு காளி கோவிலில் தீவிர பக்தராக வந்து இருந்திருப்பார். பூஜை செய்கிறது தான் வந்து இவருடைய வேலையாகவே வந்து இருந்திருக்கும். ஸோ இவரோட கருத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அனைத்து மதங்களுமே, எல்லா மதங்களும் உலகளாவிய எல்லாருக்குமான
மூலக்கூறை கொண்டிருக்கு. ஓகேவா? அதை நாம் பின்பற்றணும் அப்படின்னாலே வீடு பேருக்கு இட்டு செல்லும். ஜீவன்றது என்ன அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? எல்லா மதத்துலேயும் எல்லாருக்கும் தேவையான மூலக்கூறு இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வீடு பேருக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது சொல்கிறாரா, அடுத்து வந்து மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவரோட இதில் வந்து என்ன வருது அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் யார் வந்து அதிகமாக வந்து பங்கெடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லையா, அது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் அது சொல்லக்கூடிய அது முன்வைக்கக்கூடிய பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தி விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி கற்ற இளைஞர்கள் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. அப்படி ஒருத்தர் தான் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குறது, மருத்துவ உதவி செய்கிறது, இயற்கை சீற்றங்கள் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இவர் 1886 வந்து இவர் இறந்துருவார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு பின்னாடி இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராமகிருஷ்ணா மிஷனை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய அந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இவங்களோட பணி வந்து பரவணும், இவங்களோட அந்த நோக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அந்த பணியை மேற்கொண்டவர் தான் யார்? பின்புலமாய் ஒரு பேக் போனாக இருந்தது யார் அப்படின்னா விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க, அதாவது பணிகள்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ஸோ பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்டவர். இவரோட பேர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது தான் வந்து இவரோட பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் ஆவார். படித்த இளைஞர்களுக்கான அவர் ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். ஸோ முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, பிரம்ம சமாஜம் எடுத்து வச்ச அந்த கருத்துக்களில் ஏற்பு இல்லாதவங்க யார் பால் ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரால் ஈர்க்கப்பட்டவர்கள். அப்படி ஈர்க்கப்பட்டவரில் ஒருவர் தான் இந்த விவேகானந்தர். இவர் தான் வந்து பரமஹம்சருடைய முதன்மை சீடராக வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக மரபு தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதம் இதில் பெருசாக விஷயங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஸோ மேலே அதாவது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய சிந்தனைகள், பொருள் உற்பத்தி இது எல்லாத்துலேயுமே வந்து மேலை நாடு செய்யுது இல்லையா, அதாவது இந்த கிழக்கிந்திய கம்பெனி செய்யுது இல்லையா, அவங்க செய்யக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு மாதிரி அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருடைய பேச்சு வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1893 சிக்காகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி பக்தி மார்க்கம் தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதே போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? சமய சடங்குகளில் ஏன் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும்? அப்படி ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் கட்டாயம் அதே சடங்குகளில் அவங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் செயல்மிக்க கருத்துக்கள் மேற்கிந்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. வங்க பிரிவினையின் போது இவர் என்ன சொன்னாரோ அதையே தான் வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்திலையும் இவருடைய பேச்சினால பல இளைஞர்கள் வந்து ஊக்கம் பெற்று கலந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக வர்றது என்ன அப்படின்னா பிரம்ம ஞான சபை. இந்த பிரம்ம ஞான சபையை ஆரம்பித்தது யார் அப்படின்னா HP பிளவட்ஸ்கி அப்படின்றவரும் HS ஆல்காட் இவங்க 2 பேரும் தான் வந்து பிரம்ம ஞான சபையை 1875 அமெரிக்காவில் நிறுவியிருப்பாங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ஞான சபை என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1886 சென்னை அடையாருக்கு வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ இதே 1875 2 விஷயம், அதாவது 2 இது இருக்குது. ஒன்று ஆரிய சமாஜம் 1875 யார் வந்து இது பண்ணுது, தயானந்த சரஸ்வதி பஞ்சாபில் துவங்கினாங்க.
அப்போது இதே பிரம்மஞான சபையும் அதே இயர் தான் 1875 ஹெச்எஸ் ஆல்காட் ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படின்றவங்க தலைமையில் அமெரிக்காவில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? பின்னர் 1886 சென்னைக்கு வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மஞான சபை வந்து இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது அப்படிங்கிறாங்க. பௌத்தம் புத்துயிர் பெறுறதுக்கு பெரிய பங்காற்றியது எது அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜ்யம் அப்படிங்கிறாங்க. மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இளைஞர்களிடையே தங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடு குறித்து ஆழப்பெரிய பெருமதிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆல்காட் வந்து இறந்துருவார். ஆல்காட் மறைவுக்கு பின்னாடி அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. எங்கே? அயர்லாந்துக்கு தன்னாட்சி கொடுத்தது போல் இங்கேயும் வந்து இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சுருப்பாங்க. ஓகேவா? யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் பிரம்மசபையின் கருத்துக்களை, அதாவது இந்த பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, ஸோ இதோட கருத்துக்களை எதன் மூலமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பத்திரிக்கை நடத்தியிருப்பாங்க. என்னென்ன பத்திரிக்கை அப்படின்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்னு 2 பத்திரிகைகள் நடத்தியிருப்பாங்க. இந்த பத்திரிகைகள் மூலமாக இவங்களுடைய இந்த பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, இதோடைய கருத்துக்களை இந்த பத்திரிகையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க? தன்னாட்சி இயக்கம் அப்படின்னாலே யார்? அன்னி பெசன்ட் தான். ஸோ எந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு தன்னாட்சி வாங்கி கொடுத்தாங்க? அயர்லாந்துக்கு எப்படி தன்னாட்சி கொடுத்தீங்களோ அதே போல் இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மஞான சபையுடைய கருத்துக்களை இவங்களுடைய பத்திரிகையான காமன்வெல்த், நியூ இந்தியா இந்த பத்திரிகையின் மூலம் இவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று சமூக சீர்திருத்தங்கள் பார்த்தாச்சு. பிரம்ம சமாஜ்யம், பிரார்த்தனை சமாஜ்யம், இது 2ம் எதில் வருது? சமூக சீர்திருத்தங்களில் வருது. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தது என்ன பார்த்தோம்? ஆரிய சமாஜ்யம். இது வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் வருது. இதில் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்து பிரம்மஞான சபை. இவங்க வந்து எதில் வராங்க? பௌத்தம் வந்து இவங்க வரும்போது தான் வந்து புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? யாரால் உருவாக்கப்பட்டது? ஹெச்எஸ் ஆல்காட், ஹெச்பி பிளவட்ஸ்கி இவங்களால் வந்து உருவாக்கப்பட்டது தான். அடையாருக்கு 1886 வந்து மாற்றமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சாதி மறுப்பு இயக்கங்கள். ஸோ இதில் வந்து யார் வராங்க அப்படின்னா ஜோதிபா பூலே அப்படின்றவர் வராங்க. ஜோதிபா கோவிந்தராஜ் பூலே அப்படின்றவர் 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை வந்து திறக்கிறாரு. எங்கே திறக்கிறாரு அப்படின்னா பூனேயில் திறக்கிறாரு. ஸோ இவங்களோட சத்திய சோதா சமாஜ், ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம். சத்திய சோதா சமாஜ் அப்படின்றது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குறாரு. யாருக்கு அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளும் வாழ்வதற்கு தூண்டுகோலாய் நிறுவினார். பிராமணர் இல்லாதவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உண்மையை நாடுவோர் சங்கம். ஓகேவா? இவர் அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு. ஸோ அங்கே பார்க்குற அதே விஷயந்தான், குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிபாவுடைய மனைவியான சாவித்ரி பூலேவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாவித்ரி பாயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கு வந்து காப்பகங்களையும் வந்து உருவாக்குறாரு. அவர் எழுதின நூல் வந்து என்ன அப்படின்னா குலாம்கிரி. ஸோ இதில் வந்து 2 நூல் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ்யத்தில் தயானந்த சரஸ்வதி எழுதின நூல் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலும், இந்த பக்கம் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வரக்கூடிய ஜோதிபா பூலே எழுதினது குலாம்கிரி அப்படிங்கிற நூல். குலாம்கிரி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். அவருடைய பெரும்பாலான அந்த நூலில் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் எங்கே ஆரம்பிக்கிறாங்க? பூனேல, அதாவது மகாராஷ்டிராவில் இவர் பிறக்கிறாரு. 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. பூனேல ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சத்யஜோதக் அப்படின்ற
ஒரு சமாஜ் வந்து ஆரம்பிக்கிறார். அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து தொடங்குறாங்க. அந்த சங்கம் யாருக்கானது அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இந்த சங்கம். இது மட்டும் இல்லாம குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. அவருடைய மனைவியான சாவித்ரிபாய் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையவே வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அதாவது பெண்களுக்காக, பெண்களே வந்து முன்னேற்றணும், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜோதிபா பூலே அவர்கள் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதி ஹாஸ்டல்ஸையும், விதவைகளுக்கு வந்து காப்பகங்களையும் வந்து நிறுவுறாரு. குலாம்கிரி அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. அந்த குலாம்கிரியில இவருடைய கருத்துக்கள ரொம்ப சுருக்கி, தீவிரமான இவருடைய கருத்துக்கள சுருக்கி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நாராயணகுரு. இந்த நாராயணகுரு எங்க இருக்காங்க அப்படின்னா, கேரளால ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் வந்து இந்த நாராயணகுரு. ஸோ அந்த சமயங்கள்ல வந்து ஸோ இவர் வந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் வந்து இருந்திருக்காரு. பயங்கரமான சாதி கொடுமைகளை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடன் துயரங்களையும் கண்டு மனம் விரும்பிய இவர் அந்த மக்களை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தனது வாழ்க்கை முழுத்தையும் வந்து அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஒரு ஒரு சங்கம், ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா, இவர் பேர் நாராயணகுரு இல்லையா, இவருடைய பேர்லேயே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அருவிபுரம் அப்படிங்கிற, இது வந்து ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க. அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை வந்து அவர் அனைவருக்கும் அர்ப்பணித்தார். ஓகேவா? இங்கே வந்து இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே வரலாம், யார் வேணால் வரலாம். ஓகேவா? இதை தொடர்ந்து யார் 2 பேர் வந்து இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்க, யார் 2 பேர் வராங்க அப்படின்னா, குமாரன் ஹாசான், டாக்டர் பால்பு அப்படின்றவங்க வந்து இவருடைய சிந்தனைகளாலும், இவங்க வந்து சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள். ஸோ இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இந்த விஷயத்தை வந்து, இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் பிறக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு. அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன, ஸ்ரீ நாராயண ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றது வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல கோயில் ஒன்று கட்டுறாரு. இவருடைய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவர்கள் 2 பேர், குமாரஹாசான், டாக்டர் பால்பு அப்படின்றவங்க 2 பேரும் இவருடைய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேரளாவை சார்ந்து இன்னொருத்தர் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா ஐயன்காளி அப்படின்றவங்க. இந்த ஐயன்காளி இவங்களுமே வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா, கேரளாவில் திருவாதங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியில் வந்து வரவங்க தான் வந்து, ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஐயங்காளி. இங்கேயுமே வந்து சாதி பாகுபாடு, சாதி எதிர்ப்பு இயக்கம், ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்னால இவர் வந்து சாதி எதிர்க்கிற ஒரு தலைவராக வந்து உருவாகுவார். அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களுக்கு செல்லுதல், ஸோ பொது இடங்களுக்கு செல்லுதல், கல்வி, பள்ளிக்கு வந்து போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளுக்காக வந்து இவர் போராடுறாரு. ஒடுக்கப்பட்டவர்கள் இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இவர் அவங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுறாரு. நாராயணகுருவால் ஊக்கம் பெற்று ஐயங்காளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1907 சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். சாதுவான ஜனம், ஸோ ஜனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாதுஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. ஓகேவா? ஸோ கேரளாவில் 2 பேரை பார்த்தாச்சு, பூனேயில் ஒருத்தர் ஜோதிபா பூலே அப்படின்றவங்கள பார்த்தாச்சு. இவங்க 2 பேரை வந்து சார்ந்து வரணும் அப்படின்னா, ஒருத்தர் அருவிபுரம் அப்படின்ற இடத்துல கோயிலை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு, ஒரு சங்கம் வந்து நிறுவியிருக்காரு. அவரே நோக்கமாக வச்சு அவருடைய ஊக்கம் பெற்று இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயன்காளி அப்படின்றவங்க 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இஸ்லாமிய சீர்திருத்தம். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் 2 விதமாக வந்து வருவாங்க. ஒருத்தவங்க சமயம் சார்ந்து வருவாங்க, இன்னொருத்தவங்க சமூகம் சார்ந்து வருவாங்க. இந்த சமயம் சார்ந்து வரதை வந்து சமூகம் சார்ந்து வரதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்னா 1857 ஆண்டு அந்த பெருங்கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒடுக்கப்பட்டதுனால இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மேற்கத்திய பண்பாடு இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ மேற்கத்திய அந்த பண்பாடு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க இதுவாக இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேற்கிந்திய கல்வியை கற்கணும் அப்படின்ற
ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இஸ்லாம் அந்த இதுலேயே இருந்துடணும் அப்படின்ற விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம்கள் மேற்கிந்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தனர். ஓகேவா? மேற்கிந்திய கல்வி, பண்பாடு, மேற்கிந்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என அச்சமுகம் அஞ்சியது. ஆகையால் முஸ்லீம்கள் ஒரு சிறிய பிரிவினர் மட்டும்தான் இந்த மேற்கிந்திய கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்றது வந்து முன்வைக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட அந்த அந்த மேற்கிந்திய பண்பாடு நம்மளுடைய இஸ்லாமியத்தை அழிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 பிரிவுகளாக பிரியுது. இதில் சர் சையத் அகமது கான் அப்படின்றவர் யார் அப்படின்னா, டெல்லியில் ஒரு உயர்குடியில் பிறந்தவர் தான் வந்து இந்த சர் சையத் அகமது கான். இவருடைய மன ஓட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நாமளும் வந்து மேற்கிந்திய கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அரசு பணிகள்லையும் இல்லை கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம பெரிய ஆளாக இருந்தோம் அப்படின்னும்போது நம்மளுடைய விஷயங்களை நம்ம வந்து முன்வைக்கலாம். அதாவது கீழ்நிலையில் இல்லாமல் இருப்போம். கீழ்நிலையில் நம்ம வைக்க மாட்டாங்க. படிச்சுட்டோம், ஒரு நல்ல ஒரு அதாவது அவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம கீழ்நிலையில் இருக்க வேண்டியதில்லை. அப்போ நாம் எதை படிக்கணும், மேற்கிந்திய கல்வியை கற்றுக்கணும், அறிவியல் சார்ந்த நூல்களை படிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவரோட தாட் ப்ராசஸ் வந்து இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? அதற்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆங்கில நூல்களில் வந்து உருதுல அதாவது இவங்களோட மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வார். அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய அறிவியல் நூல்களை மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். ஸோ இதுதான் வந்து சர் சையத் அகமது கான் பற்றி வரக்கூடியது. ஆனால் படிச்சிருவோம். டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சர் சையத் அகமது கான் படிப்பிரிவின்மையே, குறிப்பாக நவீன கல்வி அறிவு இன்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்காக விளைந்தது அப்படின்னு நம்புகிறாரு. ஓகேவா? அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதினார். ஒருவேளை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா, மேற்கிந்திய கல்வி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். ஓகேவா? இதெல்லாம் செய்கிறாரு. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இந்திய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன், ஓகேவா, தேசிய இயக்கத்தோடு இணையறதை காட்டிலும் ஆங்கில அரசோடு நாம் நல்லுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு இவர் நம்புகிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி கவனம் செலுத்தும்படியும் அறிவுரை சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து என்ன அப்படின்னா அலிகார் இயக்கம். நம்ம சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகத்திலே வந்து பார்த்துருப்போம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். அப்போது இது சமூகம் சார்ந்த சீர்திருத்தமாக வந்து வருது. அலிகார் இயக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார் இந்த சையத் அகமது கான் என்ன பண்ணியிருப்பார்னா, 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை வந்து நியமிக்கிறாரு. இதுக்கு தான் வந்து அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி தான் வந்து நடைபெறுது அப்படிங்கிறாங்க. பின்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெயரை இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி ஒரு மைல்கல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம அதாவது இந்த இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் வந்து அறிமுகம் பார்த்துருப்போம். அதில் ஒரு சிறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இஸ்லாமிய கல்வி, அதாவது மேற்கிந்திய கல்வி மேலே வந்து ஆர்வம் கொண்டிருப்பாங்க இல்லையா, நம்பியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கான மைல்கல்லாக வந்து இந்த கல்லூரி இருக்குது. எந்த கல்லூரி? 1875 சர் சையத் அகமது கான் கொண்டு வந்த ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அதாவது அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி வந்து ஒரு மைல்கல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 1920 இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுது. ஓகேவா? இது வந்து அலிகார் இயக்கம். அடுத்து சமய புத்தெழுச்சியில் வந்தோம் அப்படின்னா அது தியோபந்த் இயக்கம். இந்த தியோபந்த் இயக்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, பழையவாத முஸ்லீம் உலோமாக்களால் தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்போது இவ்வுலோமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசில் சக்கரன்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க. அந்த பள்ளியில் பாடத்திட்டம் என்ன அப்படின்னா, ஆங்கில கல்வியோ இல்லை மேலை நாட்டு கல்வியோ இல்லாமல் இஸ்லாமியத்தை பற்றி சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மதம் வந்து கற்பிக்கப்படுது. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுக்கணும். அதாவது புத்தெழுச்சி,
மீட்டெடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட நோக்கமாக வந்து அமையுது. அப்போது இது புதிய தலைவராக வந்து யார் தலைமை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, மௌலானா முகமது உல் ஹசான் அப்படின்றவர் வந்து இந்த தியோபந்தோட புதிய தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அவருடைய தலைமையில் இயங்கியது தான் ஜமாத் உல் உலோமா அப்படிங்கிறது. ஹசானுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல், சமய உரிமைகள் பாதுகாப்பது என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தர் மேற்கிந்திய கல்வி கற்றுக்கணும், அவங்களோட அந்த அரசு பணிகளில் இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம் கீழ்நிலையில் இருக்க மாட்டோம். அப்போது நாம் என்ன பண்ணணும்? மேற்கிந்திய கல்வி, ஆங்கிலம் பயிலணும், அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வந்து பயிலணும். அப்போ நீங்கள் அந்த நூல்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு? உருது மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. தேசிய இயக்கத்தோடு நம்ம சேர்றதை விடவும் ஆங்கில அரசுகளோடு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நலன் வந்து பேணப்படும் அப்படின்னு நம்புகிறாரு. அதற்காக அலிகார் அப்படின்ற நகரில் 1875 கல்லூரியை வந்து நிறுவுறாரு. அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியை நிறுவுறாரு. இதனோட பாடத்திட்டம் என்ன? மேற்கத்திய ஆங்கிலம், அறிவியல் சார்ந்த நூல்களை படிக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாரு. ஓகேவா? இது அலிகார் இயக்கத்தில் சார் சையத் அகமது கான் வந்து முன்வைக்கிற கருத்து. ஓகேவா? அந்த கல்லூரி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1920களில் யூனிவர்சிட்டியாக மாறிடுது. ஆனால் இந்த தியோபந்த் இயக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுமே வந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசில் சக்கரன்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளியை நிறுவுறாங்க 1866. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன அப்படின்னா, ஆங்கில கல்வியோ அல்லது அறிவியல் சார்ந்த கல்விகளோ இல்லாமல் இஸ்லாமியம் கற்றுத்தரப்பட்டது. ஏன் இஸ்லாமியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சமயம் புத்தெழுச்சி பெறணும் அப்படின்றத, சமூக ஒழுக்கத்தையும் சமயம் புத்தெழுச்சி பெறணும் அப்படின்றத அவங்க விரும்புகிறாங்க. அதற்கு யார் வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்கன்னா, மௌலானா முகமது உல் ஹசான் அப்படின்றவர் தான் வந்து தியோபந்தோட புதிய தலைவராக வந்து ஏற்றுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் 2 பேர் இருக்காங்க? முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அவங்களோட தலைமையில் தான் வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஸ்கூல் வந்து தொடங்கப்படுது. ஓகேவா? இதுதான் வந்து தியோபந்த் இயக்கம். அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பார்சி சீர்திருத்த இயக்கம். ஸோ பார்சி இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில், அதாவது 1851 அந்த காலகட்டங்களில் பார்த்தோன் நவ்ரோஜி என்பவரும் ரஷ்னுமாய் மஜஸ்தான்சன் சபா, அதாவது பார்சி சீர்திருத்த சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. அதனோட இது வந்து என்ன கோட்பாடு என்ன அப்படின்னா, தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது. இந்த ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்றது என்ன அப்படின்னா, பார்சி இனம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு முழக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது உண்மை விளம்பி அப்படின்றது தான் வந்து ராஸ்ட் கோஃப்தார். தாதாபாய் நவ்ரோஜி அவர் வந்து ஒரு பார்சி இன தலைவர். ஓகேவா? 1886 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா 2வது மாநாட்டில் அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். பார்சி இனத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடத்தின ஒரு பத்திரிகையின் பெயர் ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்னு இருக்கும். உண்மை விளம்பி அப்படிங்கிறது அவர் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையின் பெயர். அப்போது இது பார்சி இனத்தின் முக்கிய முழக்கமாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது. இவங்க அது மட்டும் இல்லாமல் பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தையும் தொடங்கியிருக்காங்க. அது தொடங்கினது யார்? பார்த்தோன்ஜி நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜின்னு இதில் தான் வருவார். பார்த்தோன்ஜி நவ்ரோஜி அப்படின்றவர் 1851 அவர்களுக்கான சீர்திருத்த சங்கத்தை தொடங்குறாரு. அவங்களுடைய முக்கிய முழக்கம் என்ன அப்படின்னா ராஸ்ட் கோஃப்தார். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? உண்மை விளம்பி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேம்ஜி மல்பரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். ஸோ இந்த பார்சி இனம் இருக்கு இல்லையா, இந்த சமூகம் வந்து பெரோஷா மேத்தா, தீன்ஷா வச்சா அப்படின்ற போன்ற சிறந்த தலைவர்களை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து தொடக்க காலத்தில் காங்கிரஸில் முக்கிய பங்காற்றிருப்பாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே இருந்து வரவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து எதில் இருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட தான் வந்து இருப்பாங்க. காங்கிரஸில் தான் வந்து பெருசாக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தா பார்சி இனத்தோடைய சீர்திருத்தம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்களில் 2 இயக்கம் வந்து இருக்கும். ஒன்று வந்து நாம்தாரி, இன்னொன்று வந்து நிரங்காரி அப்படிங்கிறது. இந்த நிரங்காரி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னா பாபா தயானந்த் தாஸ் அப்படின்றவர் தான் வந்து நிரங்காரி
அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுறாரு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். சிலை வழிபாடு, சில வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுக்கிறாங்க. எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, அதோட தொடர்புடைய சடங்குகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குரு நானக்கின் தலைமையில் அதிகாரத்தையும் மதத்தில் ஆகியன மதித்தல். அதிகாரத்தை வந்து அதாவது குரு நானக்குடைய தலைமையிலான அதிகாரத்தை வந்து நாம் வந்து மதிக்கணும். போதனைகளை சாரமாக வந்து விளங்குச்சு. அவருடைய போதனைகள் தான் நமக்கு சாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இது வந்து யாருடைய கருத்து அப்படின்னா நிரங்காரி. ஸோ நிரங்காரி அப்படின்ற இயக்கத்தை வந்து நிறுவனது யார்? பாபா தயானந்த் தாஸ். இவர் தான் வந்து நிரங்காரியை நிறுவனர் அவர் தான். அடுத்ததா நாம்தாரின்றது வந்து என்ன அப்படின்னா பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது தான் இந்த நாம்தாரி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கியரிடையே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தான் வந்து இந்த நாம்தாரி. இந்த நாம்தாரியில் இவங்க வந்து என்ன வச்சுக்கணும், கிர்பன் வச்சுக்கணும், வாளுக்கு பதிலாக லத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த இயக்கம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் தான், வரதட்சணை கொடுக்கறத வந்து எதிர்த்திருப்பாங்க. இந்த வரதட்சணை முறை, குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் வந்து கிறிஸ்துவ சமயப்பரப்பு. ஸோ ஆரிய சமாஜம் என்ன சொல்லியிருக்கோம், இந்து புத்தெழுச்சி இயக்கத்தை பற்றி பேசியிருக்கோம். ஆரிய சமாஜம் வேதங்களை நோக்கி வாங்க, மற்ற மதங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சவங்கள சுத்தி அப்படின்ற ஒரு சடங்கின் மூலமாக திரும்பவும் வந்து இந்து மதத்திற்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆரிய சமாஜம். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் இருக்க அதே காலகட்டத்தில் இந்துக்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்துவர்களாக வந்து மதம் மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 பிரிவினர் பெருசாக வந்து மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இவங்களுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பை அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆரிய சமாஜ், கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அமிர்தசரஸில் நிறுவுறாங்க. சீக்கிய மதத்துடைய புனிதத்தையும் மீட்டெடுப்பதை சபா வந்து குறிக்கோளாக வச்சுருக்கு. சீக்கிய மதத்தோட அந்த இதை வந்து புத்தெழுச்சியை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சபா வந்து மெயினாக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆங்கிலேயர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவோட சீக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அமிர்தசரஸில் கல்சா அப்படிங்கிற ஒரு கல்லூரியை வந்து உருவாக்குறாங்க. இந்த சிங் சபா இருக்கு இல்லையா, இந்த சிங் சபா எதுக்கு வந்துச்சு, சீக்கியர்களோட மதத்தை வந்து புத்தெழுச்சி படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சிங் சபான்றது உருவாக்குனாங்க. இந்த சிங் சபா தான் பின்னால் வரக்கூடிய அகாலி இயக்கத்திற்கு முன்னோடியாக வந்து அமையும். ஓகேவா? இதோட வந்து பார்சி இனத்தோடைய சீர்திருத்தம் வந்து முடியுது. பார்சியில் 2 இருக்காங்க. ஒன்று நிரங்காரி, இன்னொருத்தர் நாம்தாரி. நிரங்காரியில் வர்றது யார்? பாபா தயானந்த் தாஸ், அவர் நிரங்காரி. நாம்தாரியில் வர்றது பாபா ராம் சிங். ஓகேவா? 2மே பாபாவில் தான் வரும். தயானந்த் தாஸ், ராம் சிங் அப்படின்றது தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதை சார்ந்து வர்றது சிங் சபா அப்படிங்கிறது அமிர்தசரஸில் உருவாக்கியிருப்பாங்க. அதே அமிர்தசரஸில் கல்சா அப்படிங்கிற கல்லூரியை வந்து ஆங்கிலேயர்களோட சப்போர்ட்டால் கல்சான்ற கல்லூரியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த சிங் சபா அப்படிங்கிற சபை எதுக்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க, இந்த பக்கம் ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ இதுவும் வந்து செயல்பாடுகள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய சீக்கிய மதத்தை வந்து புத்தெழுச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிங் சபா. இந்த சிங் சபா தான் வந்து பின்னால் என்னவா இருக்குது, அகாலி இயக்கத்துக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாடத்தின் இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ஸோ யார், 2 பேர் இருப்பாங்க மொத்தம். இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் வருவார். அவர் எந்த இதில் இருக்கார் அப்படின்னா இதே 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 10வது பாடத்தில் வந்து வருவார். ஓகேவா? ஸோ அவர் அங்கே போயிட்டு தான் படிக்கணும். அடுத்து ராமலிங்க சுவாமிகள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வள்ளலார் என பரவலாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் சிதம்பரத்தில் பிறக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு. தன்னுடைய தந்தையார் மரணத்திற்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இல்லத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே தான் வந்து தங்குறாங்க. கல்வி வந்து பெருசாக எப்படி சொல்கிறது, சீரான கல்வி இல்லை அப்படின்னாலும் இவர் வந்து புலமை பெற்றவராக தான் இருக்கார். ஓகேவா? பெரிய புலமை பெற்றவராக இருக்கார் அப்படின்றாங்க. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இவருடைய ஒரு கோட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா துயர்ப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால், அவருடைய அறிவு மேகத்தால் மூடப்பட்டிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் செடி கொடிகள் கிட்ட கூட வந்து இரக்கம் காட்டணும், அதுவும் ஒரு உயிரினம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? இந்த ராமலிங்கனார் தான். ஆகையால் ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஜீவனுக்கு எல்லாத்துமே எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பு காட்டணும், எல்லா உயிரினங்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படின்ற விஷயத்தை என்ன சொல்கிறாரு? ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாரு. ஓகேவா? பின்னர் இதை வந்து என்ன பெயர் மாற்றம் அடையும்? என்னன்னு பெயர் மாற்றம் அடையுது அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் அடையுது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்படக்கூடிய கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி வடலூரில் அனைவருக்கும் இலவசமாக உணவிடக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது வந்து நிறுவுறாரு. ஓகேவா? அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷத்தில்? 1866 பஞ்சம் ஏற்படுது. 1867 வடலூரில் சாதிகளை கடந்து அனைவரும் உணவு அருந்தணும் அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து ஒரு அமைப்பு வந்து நிறுவுறாரு. ஓகேவா? 1865 என்ன பேர் வைக்கிறாங்க? சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க. அது பின்னால் என்னவா மாற்றம் அடையுது அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் அடையுது. ஸோ இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வடலூரில் என்ன சபை உருவாக்குனாரு? சத்திய ஞான சபை. ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்கள், சத்திய ஞான சபை அப்படிங்கிறத உருவாக்குறாரு. எப்போ அப்படின்னா 1867. அதுதான் வந்து சாதிகள் கடந்து அனைவரும் வந்து உணவு அருந்தக்கூடிய இடம். ஓகேவா? இன்றளவும் செயல்படுது. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கனார் சாட்சியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படுத்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? ராமலிங்கனார் வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக பார்க்குறது என்ன அப்படின்னா, அயோத்தியதாச பண்டிதர். ஸோ பண்டிதர் அயோத்தியதாசர் அப்படின்றவர் 1845 1917 வரைக்குமான காலகட்டம். இவர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தீவிர தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர். சென்னையில் பிறந்தாலும் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். ஓகேவா? சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதலைக்காக போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார் அப்படிங்கிறாங்க. கல்வியை வலிமை பெறுவதற்காக கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பல பள்ளிகளை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கோயில் நுழைவுக்காக ஆதரவு குரல் எழுப்பியிருக்காரு. அதை எழுப்பதுக்காக இந்த அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்ணியிருக்காரு? எனக்கு இது ரோல் ஆகுது. ஆத்வைதானந்த சபா. ஓகேவா? ஆத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படின்றவும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. எப்போ? 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் அப்படின்றவரும் திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. பின்னர் 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் சார்ந்து வர்றது எல்லாமே வந்து திராவிடனே வரும். இதழ் வந்து திராவிட பாண்டியன். திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை 1891 நிறுவி அந்த அமைப்பு முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னா நீலகிரியில் நடக்குது. அப்போ இவரை பற்றின விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர். ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். சென்னையில் பிறந்திருந்தாலும் இவருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், பாலி இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே வந்து
புலமை பெற்றவராக வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பள்ளி, ஒடுக்கப்பட்டவர்களும் கல்வி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பல பள்ளிகளை திறந்திருக்காரு. ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக இந்த அயோத்திதாச பண்டிதர் ஒரு சங்கம், ஒரு சபாவை வந்து உருவாக்குனாரு. ஆத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு சபாவை வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. யாரால நிறுவப்படுது அப்படின்னா அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் அப்படின்றவராலையும் 1882 நிறுவப்படுது. ஓகேவா? அடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை வந்து நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. அந்த அமைப்புடைய முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா நீலகிரியில் நடக்குது. பின்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த எச்எஸ் ஆல்காட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார், அவங்க தானே வந்து இந்த பிரம்மஞான சபை அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா பௌத்தம் வந்து புத்துயிர் பெறணும். அவங்களோட அந்த இதில் தான் வந்து பௌத்தம் வந்து புத்துயிர் பெற்றிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருடைய உந்துதல் பேரால் இவர் வந்து இலங்கைக்கு போயிருப்பார். அங்கே வந்து பௌத்தத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? பௌத்தத்தை தழுவினார். எந்த வருடம் அப்படின்னா 1898 இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை தழுவினார் அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து பின் வந்து அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு சென்னையில். என்ன அமைப்பு? சாக்கிய பௌத்த சங்கம். சாக்கிய பௌத்திய சங்கம் அப்படிங்கிறத சென்னையில் நிறுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகை. ஓகேவா? திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது இதழ் எப்போ தொடங்கினாரு? 1885 ஒரு இதழை தொடங்குறாரு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தொடங்குறாரு. இது இவர் மரணமுறும் வரையில் 1914 இவர் இறந்து போவார் இல்லையா, அது வரையிலும் இது வந்து தொடர்ந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அயோத்திதாச பண்டிகை பற்றினது இவ்வளவு தான். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் நிறை குறைகள் இருக்குமாயின் எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி. ஸ்டடி வித் மது ஃபாலோ பண்ணிக்கோங்க.